இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. என் பெயர் ஐரின் ஜெயந்தி. எனக்கு இந்த ஊர் தான், வாவத்துறை. இந்த இறையிலம் எனக்கு பக்கத்து வீடு மாதிரி தான். ஆனாலும் நான் இங்கே டெய்லி ஒரு நாள் தியானம் அப்படிப்பட்டதுக்கு தான் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி 5 days நான் இருந்ததே இல்லை. இது எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு தந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் நான் எங்கள் ஊரில் உள்ளவங்களையும் நான் இன்னும் இது மாதிரி சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு வரேன்னு நினச்சிருக்கேன். அப்புறம் இங்கே வந்து கலந்துரையாடல் நேற்று நடந்துச்சு. ஆனால் இப்படியெல்லாம் இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அது இதில் வந்து ஒவ்வொரு குழுவாக இருக்கும்போது நாங்கள் ஒரு குழுவில் இருந்தோம். அந்த குழுவில் வந்து ஒவ்வொருத்தரோட சோகத்தை எல்லாம் சொன்னாங்க. நான் இங்கே வந்தது எப்படி வந்தேன்னா, எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படி தான் வந்தேன். நான் வேறு தியானம்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்படி நிறைய 5 நாள் இருந்துலாம் எப்படி இருக்கும் தெரியாதே, பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப எனக்கு சொல்லவே முடியல. அப்படி இதுக்கு ஒரு காரணம் எங்கள் அம்மாவும் உண்டு. அவங்க தான் அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்க. அவங்க டெய்லி இங்கே வருவாங்க. அப்போ இப்படி தியானம் நடக்குது, நீ கண்டிப்பாக வரணும், ஒரு தடவை அட்டன் பண்ணி. எனக்கு என்னோட வீட்டு சூழ்நிலை எனக்கு பெர்மிஷன்லாம் கிடைக்காது. என் ஹஸ்பண்ட் எனக்கு தியானத்துக்கெல்லாம் அங்கே போகாத இங்கே போகாத அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. என் மகளும் ஹாஸ்டலில் இருந்து படிக்க. அப்போ நான் தனியாக தான் இருக்கேன். அப்போ எனக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. சரி, இதை பயன்படுத்துவோம், அம்மா சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி தான் வந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இந்த கலந்துரையாடலில் அப்போ நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க இதெல்லாம் சொல்லும்போது அப்படி நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்டுட்டு நாங்கள் எல்லாரையும் ஜெபம் செய்ய சொன்னாங்க. சேர்ந்து இருந்துட்டு அவங்களுக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு. அப்போ ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் சகோதரருக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது நான் சொன்னேன், இப்படி நம்ம ஜெபிப்பேன்னா ஜெபிக்கவே தெரியும். ஜெபிப்பேன், ஜெபமால சொல்லுவேன், அந்த மாதிரி தான் சொல்லுவேனே தவிர எனக்கு இந்த வார்த்தைகள் இறை வார்த்தையை சொல்லியெல்லாம் ஜெபிக்க தெரியாது. அப்போ நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியலே. அப்போ எங்கள் கூட இருந்த என் குழுவில் இருந்த ஒரு சகோதரி நல்ல ஜெபம் செய்தாங்க. அப்போ நான் நினச்சேன், அவங்க ஜெபிப்பாங்க, நம்ம கூட சும்மா நின்னா போதும் அப்படின்னு நான் நினச்சிட்டு நாங்கள் ஜெபம் செய்தோம். ஜெபம் செய்யும்போது ஒவ்வொருத்தரோட இதையும் சேர்ந்து அவங்கள முழங்கள் நின்னாங்க. நாங்கள் சேர்ந்து செய்யும்போது அந்த அவங்க சொன்ன கஷ்டம் கண்டிப்பாக நிறைவேறும்னு நிச்சயமாக நான் நம்புகிறேன். இந்த இறை இல்லத்தில் வச்சு சொல்கிறேன். அவங்க கண்டிப்பாக எல்லாருமே சாட்சியாக சொல்லுவாங்க. நோயோட, பேய் தொந்தரவோட அப்படியெல்லாம் நிறைய வந்திருக்காங்க. எல்லாருமே நிச்சயமாக அவங்க சாட்சி சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 10 பேர் இருந்தோம்னா 10 பேருக்காக, ஒரு ஆளுக்காக 10 பேரும் சேர்ந்து ஜெபிச்சது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி நிறைய சந்தோஷம் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். நானும் இப்போது ஜெபிக்கணும்னு என்னை ஒப்பு கொடுத்துருக்கேன். இங்கே வந்த எல்லாரும், இந்த கூட்டத்துக்கு வந்த எல்லாருக்காகவும் இன்னும் என்னோட ஜெபம், நான் விடிய காலையில் தொந்தரவில்லாத நேரத்தை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுனா விடிய காலம் நைட்டு அதுதான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஃபோன் கால் வரும், ஏதாவது வரும். அப்போ அந்த விடியற் காலத்தில் நான் ஒதுக்கி இங்கே வந்தவங்க எல்லாருக்காகவும் நிச்சயமாக என்னோட ஜெபத்தில் ஏசப்பா கிட்ட நான் ப்ரேயர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். அதை கண்டிப்பாக செய்வேன். அதுக்கு கூட இறை வார்த்தைக்கு நிறைய படிச்சிருக்கேன். நான் நிறைய சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, ஒரு பிரயோஜனம் இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் நான் பைபிளில் ஊண்டி நான் படித்ததே இல்லை. ஏதோ படிப்பேன், கோயிலுக்கு போனால் தூக்கிட்டு போவோம், அப்படி தான் செய்திருக்கேனே தவிர அதை உள்ளார்ந்து நான் இதுவரை செய்யலை. இனிமேல் அதை செய்வேன். அப்புறம் திருப்பலியிலையும் ரொம்ப போவோம், நன்மை வாங்கிட்டு வருவோம், அப்படி தான். ஆனால் அந்த பிரதர் வந்து இன்னும் இவ்வளவு தானா அப்படின்னு அவருக்கு ஒரு குரல் கேட்டுச்சுன்னு சொன்னாங்களே, நான் உண்மையிலே அழுதேன். இப்படியெல்லாம் இருக்கே அப்படின்னு சொல்லி. திருப்பலியில் நம்ம நிசாரமாக போயிட்டு வந்துட்டோமே, அப்படி பல அனுபவம் எனக்கு கிடச்சிருக்கு. உண்மையிலே ரொம்ப மனநிறைவாக இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் இந்த இறை இல்லம். இதை நடத்துகிறவங்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆரோக்கியத்துக்காகவும் ஜெபிப்பேன். இன்னும் இது நல்லா மகிமைப்பட, இன்னும் வராமல் இருக்கிறவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு நான் சொல்லுவேன். இதோட முடிக்கிறேன். நன்றி. பேர் ஜிவி. நான் விழுந்தியாம்பலத்துலேருந்து வந்திருக்கேன். நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஸ்கின் அலர்ஜி வர ஆரம்பிச்சிது. எப்படின்னா உடம்பு ஃபுல்லாக வீங்கிரும், அப்புறம் ரொம்ப அரிப்பாக இருக்கும், கிளாஸுக்கெலாம் போக முடியாது, ரொம்ப அரிப்பாக இருக்கும். அப்புறம் மருந்து எடுத்தால் அந்த மருந்து கொஞ்ச நாள் கேட்கும், நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி அரிப்பு வரும்போது அந்த மருந்து கேட்காது, அடுத்த மருந்து தான் யூஸ் அப்படி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் போன வருஷம் என்னாச்சுன்னா, ஒரு நாள் நைட்டு எனக்கு காய்ச்சல் 103 டிகிரிக்கு மேலே இருந்தது. அப்போ எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி காய்ச்சல் இருக்குது சொல்லிட்டு டேப்லெட் தந்துட்டு படுக்க வச்சாங்க. எங்கள் அம்மா அப்புறம் தூங்கிட்டாங்க. எனக்கு உடம்பு ஃபுல்லாக வீங்கி அரிப்பு தாங்கவே முடியலை, ரொம்ப அரிப்பு. நான் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கிட்ட சொரிச்சுட்டே இருந்தேன். சொரிஞ்சு எனக்கு அப்புறம் முடியவே இல்லை. அப்புறம் நான் அப்படியே படுத்துட்டேன். அப்புறம் எனக்கு எப்படின்னா, நான் சாவு போகிறது மாதிரி எனக்கு தோணிட்டு, நான் இன்னைக்கு நைட்டோட செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணிடுச்சு கன்ஃபார்மாக. ஏன்னா எனக்கு எதுவுமே பண்ண முடியல, மூச்சு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தது, ரொம்ப முடியலை.
அப்புறம் என்னாச்சுன்னா, நான் அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சும்மா ஃபோன் நோண்டும் போது, ஏசப்பா ஏசப்பான்னு 24 தடவை சொன்னா, கடவுள் நம்மள கேட்பாரு. நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கேட்பாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தேன். எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அப்படியே கடந்திருக்கேன். ஞாபகம் கூட இல்லை. ஆனால் வந்து ஒன்று மட்டும் தோணுது, நான் இறந்துடுவேன், எங்கள் அப்பா ரொம்ப அழுவாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணிலேருந்து தானாக கண்ணீர் வருது. அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, ஏசப்பா ஏசப்பா என் உயிரை மட்டும் இன்னைக்கு நைட்டு காப்பாற்றிடுங்க, காலையில் எங்கள் அப்பா என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுவாரு அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஏசப்பா ஏசப்பான்னு சவுண்ட் இல்லாமல் கத்தி ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன். முந்தின நாள் உடம்பு ஃபுல்லாக வீக்கம், 103 டிகிரி காய்ச்சல், அவ்வளோ அரிப்பு தாங்க முடியல. நான் ஒரு ஒரு 30 தடவை கிட்ட ஏசப்பா கணக்கு தெரில, நான் அப்படி சொல்லிட்டு தூங்கிட்டேன். காலம் எழுமி பார்த்தா அடையாளமே இல்லை, என் உடம்புல ஒரு அடையாளம் கூடவே இல்லை. அப்புறம் வந்து திரும்ப நாங்கள் வந்து வேறு ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போய் வந்து மெடிசன் எடுத்தோம். மெடிசன் எடுத்தால் ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா நான் நல்ல வேறு மாத்திரையெல்லாம் எனக்கு கேட்கவே இல்லை. ஸ்டீராய்ட்ஸ் கொடுத்தா அரிப்பு ஸ்டாப் ஆகுது, ஆனால் உடம்பு இருந்ததை விட ரொம்ப மோசம் ஆகிட்டே இருந்தது. இப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். ஒரு வாரமாக வந்து எனக்கு ரொம்ப அரிப்பு, திரும்ப வந்து நைட்டு மூச்சு விட முடியாது, அந்த மாதிரி அரிப்பு அந்த மாதிரி இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் நான் வந்து ஒரு வாரமாக இருந்தேன். எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க மக்களே, நம்ம வந்து ஏப்ரலில் வந்து 4 பேரை சேர்ந்து தியானத்துக்கு போகலாம், சரியாகும் அப்படி சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக முடியலை. நான் புதன்கிழமை காலமே வந்து அம்மா எனக்கு முடியவே இல்லை, நான் வீட்டுக்கு வரேன், நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகலாம், ஹாஸ்பிட்டல் என்னன்னு செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வைத்தியர்கிட்ட போகலாம், ஏன்னா நான் அலோபதி மெடிசன் வேண்டாம், நேச்சுரலாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளாக பிளான் பண்ணிட்டு வச்சுட்டேன். அப்புறம் பஸ்ஸில் யாருன்னு போகிறோம், எனக்கு திடீர்னு நைட்டு தியானம் இருக்குமோ, இருந்தால் நம்ம இந்த மந்த் ஒருக்கா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே சும்மா தோணுச்சுது. அப்புறம் வந்து நான் அம்மாட்ட கேட்டேன். அம்மா வந்து அந்த சிசிலி ஆண்டிகிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து தியானம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. அப்புறம் எனக்கு உடம்பு முடியலையா, வந்துட்டு 9 மணிக்கு தான் வந்தேன். வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்தேன். வந்து அன்னைக்கு எனக்கு வந்து முடியலை. அடுத்த நாள் வந்து அதை விட இன்னும் சுத்தமாக முடியலை. மாத்திரை போட்ட கேட்கல, கை ஃபுல்லாக இங்கே வீங்கி 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 இருந்தது, அரிப்பு, நிற்க கூட என்னால் முடியலை. நான் ஃபுல்லாக உட்காந்துட்டே இருந்தேன், எப்படா முடியும் விடுவாங்க அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டே இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சில டைம் போய் படுப்பேன், ரொம்ப முடியாமல் அரிப்பாக இருக்குது, அரிக்கவும் முடியாது ஏன்னா ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கல்ல. அப்புறம் சொல்லிட்டு அன்னைக்கு பாவ சங்கீதம் அன்னைக்கெல்லாம் முடிஞ்சுட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன். கடவுளை என்ன அலர்ஜினே கண்டுபிடிக்க முடியல ஆக்சுவலி. அப்புறம் வந்து கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணேன், எனக்கு நீங்கள் மருந்தாவது கொடுங்க, என்ன அலர்ஜினே கண்டுபிடிக்க முடியல, அட்லீஸ்ட் எனக்கு என்ன அலர்ஜின்னு கண்டுபிடிச்சி மருந்தாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு சாருக்கு வந்து ஒருத்தங்க மருந்து கொண்டு வந்துருந்தாங்க. அவங்க வந்து அப்போ சிசிலி ஆண்டி சும்மா என்னை கூப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட போனாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சோண்டு மருந்து இருந்தது. அந்த மருந்தை வந்து கொடுத்தாங்க, ஒரு பெப்பர் சைஸ் அளவுக்கு கொஞ்சமாக சாப்பிடு அப்படி சொல்லிட்டு கொடுத்தாங்க. நான் அன்னைக்கு வந்து என்ன நினச்சேன்னா, 3ஆவது நாள் அன்னைக்கு வீட்டுக்கு போயிடலாம், ஏன்னா உடம்பு சுத்தமாக முடியல, வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்துட்டு அவங்க மருந்து கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கினேன். அடுத்த நாள் எனக்கு கொஞ்சம் முடியுது, நடக்கலாம் முடியுது, அரிப்பும் கொஞ்சம் ஸ்டாப் ஆச்சு, ரொம்ப ஸ்டாப் ஆகல, லைட்டாக ஸ்டாப் ஆச்சு. அடையாளம்னா அதிகமாக தான் இருந்தது. அப்புறம் 3rd டே நைட்டு வந்து கொஞ்சம் திரும்ப மருந்து சாப்பிட்டு 4th டே நேற்றைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து காலமே அவங்க பேர் எனக்கு தெரியல, ஒரு டாக்டர் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லை மாதாவை பற்றி. அப்போ வந்து அதில் சொல்லும்போது அந்த ப்ரெக்னென்ட் ஆயிடுவாங்க வயசான காலத்தில், அந்த ஸ்டோரி சொல்லும்போது அதில் ஒரு வேர்டு இருந்தது, கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிது. அப்புறம் மாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கையில் பார்த்தா ஒரு அடையாளம் கூட இல்லை, ஃபுல்லாக அடையாளமாக இருந்தது, கொஞ்சம் கூட அடையாளமே இல்லை. இப்போ கடவுளுக்கு ரொம்ப நன்றி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. என் ஊர் முட்டம், என் பேர் வியாகுல மேரி, சின்ன முட்டை இல்லை, சேரியா முட்டை.
கிறிஸ்மஸ் வந்து 25ஆம் தேதி அன்று இரவு வந்து எனக்கு ஒரே தலைவலியாக இருந்துச்சு. தலைவலியாக இருந்து சுடு தண்ணி தாருங்கன்னு கேட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்திருந்தேன். மனசில் கொஞ்சம் கவலைகளும் உண்டு. அதனால் அப்படியே படுத்திருந்து ஒரு நேரம் பார்த்து தூங்க தான் இருந்தேன். ஆனால் ஒரு நேரம் பார்த்து எனக்கு கண்ணில் முழிப்பு வந்து மறைஞ்சா வீடு ஒரே தாண்டி மேலே வந்து அப்படி ஒரு சைஸாக எனக்கு வந்துச்சு. தலை சுத்து வரும், சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு வரும். ஆனால் இப்படி எனக்கு வந்தது கிடையாது. அப்படி ஒரு தலை சுத்து கிட்ட வந்து பேத்தியார் தான் படுத்திருந்தான். அவட்ட பிள்ளவே தட்டி அப்பாவை எழுப்பிட்டுவான்னு சொல்லி அவன் ஓடி போய் செத்தம் போடவும் அவன் ஓடு வரவும், என்னம்மா அப்போ நைட்டை கேட்டேன், என்ன இங்கே ஒரு மாதிரியாக இருக்கும், உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி எதுவும் போகலாமான்னு கேட்டேன். நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதான் ஓடு வந்து என்ன ஒவ்வொரு இடமா ஃபோன் பண்ணுதான் இன்னைக்கு கொண்டு போகிறது. கடைசியில் ஜெரநெறி ஃபோன் பண்ணி அவள் இங்கே பக்கத்து ஆஸ்பத்திரி ஸ்கேம்ஸ் அந்த முட்டத்தில் இருக்காங்களே அந்த ஆஸ்பத்திரியில் ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு வண்டியை வர வச்சு என்னை அங்கேயே கொண்டு போய் அவசர வார்டுக்குள்ளே எடுத்தாங்க. ஆனால் அங்கே இருந்து எனக்கு பார்த்தா ஒவ்வொரு ஊசியெல்லாம் அங்கங்கமாக குத்துதாக என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. எப்படி குத்துறது கொழுததுமே அப்படி ஒரு உணர்வு இல்லாதது போல் நான் அப்படியே படுத்திருந்தேன். ஆனால் ஒரே தலை கறக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்படியே எனக்கு ஸ்கேன் எடுக்க கொண்டு போனாங்க. அங்கே ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொண்டு வந்துட்டு அந்த ஒரு ஸ்கேன் எடுக்க இதெல்லாம் எனக்கு பழக்கமும் இல்லை. அந்த ஸ்கேன் எல்லாம் எடுக்கனா என்னை ஆண்டவர் வைக்கவும் இல்லை. ஆனால் இப்பொழுது இந்த ஆண்டில் அந்த ஸ்கேன் எடுக்கிற நேரத்தில் ஒவ்வொரு மணிக்கூர் அங்கேயும் இங்கேயும் அசையாமல் படுக்கணும்னு சொல்லி அப்படி 2 ஸ்கேன் எடுத்தாங்க. 2 ஸ்கேனில் இருந்து இங்கே இருந்து இந்த மூளையிலேருந்து இந்த சைடு வரைக்கும் கட்டி இருக்கான்னு சொல்லி அது ரிப்போர்ட்டில் இருக்குது. ஒவ்வொரு பக்கமும் குத்து ரத்தமாக எடுத்து ஒவ்வொரு ரெஸ்ட்டுகள்லாம் கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்துட்டு இது ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் இல்லாமல் எடுக்க முடியாதான்னு கேட்டால் இல்லை, அது ஆப்ரேஷன் தான் பண்ணணும், ஆனால் அது 2 செய்யும் அப்படின்னு உள்ளதுல எல்லாம் அவங்களுக்குள்ளே கலந்து பேசுகிறாங்க. சாருக்கு ஃபோன் பண்ணி இங்கே சார்கிட்ட சொல்லி இங்கே எல்லார்கிட்டையும் ப்ரேயர் பண்ண ப்ரேயர்லே கொடுத்துட்டாங்க. சாரு எனக்கு ப்ரேயர் பண்ணினாங்க. ஒன்றுமே நீ பயப்படாத, தைரியமாயிரு அப்படின்னு என்னண்டு நான் மனசுக்குள்ளே நினச்சிட்டேன், எனக்கு கட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சி ஒரே அழுக. அப்போ குருமனையில் உள்ள டாக்டரு, அவர் பேர் எனக்கு வாயில் வரல, அந்த டாக்டர் வந்து அவர்கிட்ட தான் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கணும், அவரை தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. தலைக்கு சம்மந்தப்பட்டது அவர் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வாரது சனிக்கிழமை தான் வருவார். ஆனால் இங்கே வந்து 26ஆம் தேதி தியானம் தொடங்கிருக்கு. அப்போ தியானத்தோடு நான் இங்கே வரணும் அப்படின்னு நினச்சி எனக்கு வரவே முடியல. 2 நாள் அந்த ஆஸ்பத்திரியில் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன். 3ஆவது அன்னைக்கும் வர முடியல. 3ஆவது அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு தான் அவர் வருவாருன்னு சொல்லி 6 மணின்னு சொல்லி 7 மணி ஆயிடுச்சு. அவர் என்ன வந்து பார்த்தாரு. ஆனால் அதுக்கு முன்னால் அந்த ரிப்போர்ட்டை வந்து எங்கள் அண்ணன் மக வந்து பனிமேரின்னு சொல்லித்தது வேலம் ஆஸ்பத்திரியில் இருக்கான்னு அவளுக்கு அந்த டாக்டர் பழக்கம் உண்டு. அவள் அந்த ரிப்போர்ட்டை அந்த டாக்டருக்கு அனுப்பிட்டான். நாங்கள் ரூமில் போன உடனே அவர் என்னை பார்த்துட்டு இது பனிமேரி அத்தையா அப்படின்னு கேட்டேன். நான் ஆமான்னு சொன்ன உடனே அவர் எல்லா ரிப்போர்ட்டையும் இங்கே வச்சே பார்த்துட்டு சொல்லிட்டாரு, நீங்கள் ஆஸ்பத்திரியில் அங்கே வாங்க, திரவை ஆஸ்பத்திரிக்கு வாருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நாளைக்கு அங்கே வாருங்கன்னு கூப்பிட்டோம். நான் என்னன்னாக்க இங்கே தியானம் நடக்கு, 2 நாளும் தியானத்தில் இருந்துட்டு அப்படின்னா வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்தால் என்னை பிடிச்சி கொண்டு வரவு. ஆனால் நான் இருந்தியாச்சேன்னா என்னை தலையை கறக்கும், கீழே படுத்தியாச்சேன்னா அப்படியே கறக்கும். ஆனால் அப்படியே வந்து சார் வந்து எனக்கு சிலுவை எடுத்து ப்ரேயர் பண்ணுங்கன்னு சொல்லி பண்ண பிறகு என்னை கையை பிடிச்சின்னு தான் கொண்டு கூட்டுன்னு போவு. ஆனால் அந்த ப்ரேயர் பண்ணினது பிறகு
எந்த தலை சுத்தும் இல்லை. அந்த தலை சுத்து அப்படியே விட்டுட்டது. ஆனால் தியானம் முடிஞ்சது பிறகு என்னை ஆஸ்பத்திரி திரும்ப கொண்டு போகிறார். திறமையிட்ட கொண்டு போன பிறகு அவர் பார்த்துட்டு, நீங்கள் இந்த ஸ்கேனு இந்த ரிப்போர்ட்டு எல்லாம் இருக்கட்டு, நீங்கள் வெட்டன் மேடம் போய் அங்கே போய் நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பிடுதோம். அங்கே கொண்டு போனது பிறகு 1:30 மணிக்கிட்ட ஆச்சு. ஒரே படுக்கையாக இருந்து எல்லா பக்கம் போட்டு வச்சுட்டு கையில் ஊசி மருந்து அடைச்சி அந்த ஸ்கேன் எடுக்குதாங்க. அது எடுத்து முடித்தது பிறகு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு அந்த மருந்து உடம்புக்கு ஒத்து வராமல் ஒரே குளிர் காய்ச்சல். பித்தன்னைக்குன்னு திரும்பவும் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அவர் எல்லா ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு 2 டாக்டராக என்னை பார்க்குது. மூக்குக்கு சம்மந்தப்பட்ட டாக்டர் சோசன் சொல்லுறவர் அவரும் மட்டி என்னை மற்றுள்ள டாக்டர் இப்படி பார்க்குதாங்க. 2 டாக்டராக என்னை பார்த்துட்டு நான் எல்லோரும் இங்கே என்னன்னாக்க இந்த ஆப்ரேஷன் இல்லாமல் இருக்கணுமென்னு உள்ளதில் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் கடவுளுடைய திட்டம் என்னென்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு அவருடைய திட்டம். எனக்கு பயம் உண்டு. ஆனால் இந்த பயத்தை எல்லாம் மாற்றுறது நம் தலைவர் சார் தான். அவங்க தான் அப்பாவாக இருந்து எனக்கு நீ எதுவுமே பயப்படக்கூடாது, கொள்ளக்கூடாது, தைரியமாக இருன்னு சொல்லி என்னை தேர்த்தி வைத்து ஆப்ரேஷத்துக்கு அங்கே 3 நாளாக தொடர்ந்து ஒரே உடம்புல இருந்து ரத்தமாக எடுத்து ஒவ்வொரு ரெஸ்ட்டுக்கும் கொடுத்துட்டு 3 நாளாக தொடர்ந்து ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டு வெள்ளிக்கிழமை போனோன்னு சொல்லுதாங்க. சனி ஞாயிறு 2 நாள் கழித்து திங்கக்கிழமைக்கு நீங்கள் ஆஸ்பத்திரியில் வருங்க, வந்து தங்கி இருக்க வேண்டியதில் வந்துடுங்க, வந்துட்டு செவ்வாய்க்கிழமைக்கு ஆப்ரேஷன் அப்படின்னு என்று சொல்லுதாங்க. திங்கக்கிழமை என்னை கொண்டு போனாங்க. சாட்டர்டே ப்ரேயர் பண்ணிவிட்டு எல்லா இடமும் எனக்கு எல்லாருடைய ஜெபம் எனக்கு என்னை தூக்கி நிறுத்தி எனக்கு அந்த நேரம் எந்த பயம் இல்லை. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டது எனக்கு ஆப்ரேஷமா அப்படின்னு. எங்களுடைய திட்டப்படி எனக்கு ஆப்ரேஷம்னா இருந்தா யாருமே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது. அது நீங்கள் தாயும் நீங்கள் மகனும் உங்களுடைய தூதர்கள் சீடர்கள் தான் என்னை சுற்றி நிற்கணும். வேறு யாருமே எனக்கு ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லத்தான் நான் அவங்ககிட்ட மனசில் வச்சு நான் கேட்டுகிட்டே இருந்தேன். 5 பாட்டில் மருந்து அடைச்சாங்க, ரத்தம் அடைச்சாங்க. மத்தியானம் போல் ஆச்சு, செவ்வாய்க்கிழமை மத்தியானம் ஆச்சு. எனக்கு அங்கே ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய இது உடுப்பெல்லாம் போட்டு எடுத்து கொண்டு போனாங்க, வைத்தாங்க. குளுக்கோஸ் எல்லாம் கையில் ஏற்றுனாங்க. உடனே படுக்க வச்சு கொண்டு போகிறாங்க. ஆனால் அந்த நேரம் எனக்கு என்ன ஏதானு பயம் உள்ளதாட்டி ஒன்றும் இல்லை. சார்ட்ட சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு தைரியமாக சொன்னாங்க. அது பிறகு அப்படியே என்னை கம்பவுண்டர் 2 கம்பவுண்டரும் கூட வராங்க. நர்ஸு மாதிரி எல்லோரும் பக்கத்தில் வராங்க. என்னை வண்டியில் தள்ளி கொண்டு போகிறாங்க. ஆனால் தூதர்களை போல் அவங்க எல்லோரும் கலகலப்பாக பேசி எடுத்து சிரித்து அப்படி என்னை கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ஆப்ரேஷன் ரூமில் கொண்டு போயாச்சு. நான் கண்ணை அடைச்சிட்டு தான் நான் போகிறேன், ஆனால் கண்ணு திறக்கையில். அங்கே போன உடனே அது தலை மாறி வச்சுருக்கேங்க, கொஞ்சம் மாறி கறக்கங்கானியன். அதுவும் பிறகு வண்டியை மாறி கறக்கி அப்படியே வச்சு கையில் இந்த கையில் 2 டிபி ஆட்டுதாங்க. வலத்தங்காலில் 2 டிபி, கால் வாக்கில் 2 எண்ணம் அப்படி குத்தி வைக்குதாங்க. வச்சு தலையில் மூடி வச்சுட்டு கண்ணெல்லாம் அடைச்சிட்டு கால் கை இடுப்பு பக்கம் எல்லாம் பெல்ட்டு மூட்டி எல்லாம் மூட்டியாச்சு. மூட்டி வச்சுட்டு அப்படியே எனக்கு அந்த வாயோட அந்த இது எல்லாம் மாட்டி வச்சுருக்காங்க. மாட்டி வச்சுட்டு அந்த நாசியோட எதாக அடிக்குதாங்க. அது எனக்கு அந்த நாசியில் ஒரு இதாக இருந்துச்சு. அதுவும் பிறகு என்ன நடந்தான்னு எனக்கு தெரியாது. வேறு ஆப்ரேஷத்துக்கு கொண்டு போனது 2 மணி. ஆனால் 2 மணிக்கே அவங்க என்னை கொண்டு போன உடனே அங்கே குத்தவும் இங்கே குத்தவும் எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் ஆப்ரேஷன் முடிஞ்சதான்னு எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டு இங்கே இந்த சென்டருக்குள்ளால் எல்லாருமாக இருந்து எனக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எனக்கு ஆப்ரேஷன் 2 மணிக்கு கொண்டு போன நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சு கொண்டு வரது 7:45. ஆனால் நாசி வழியே தான் எனக்கு ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆனால் வாக்க உள்ள
அங்குள்ள ரத்தம் கீழே வரக்கூடாதுன்னு வாய்க்கு உள்ளேலாம் அடைச்சிருந்துச்சு. அப்போ இந்த நாசி வழியே ஆப்ரேஷன் நடந்திருக்கு. இந்த நாசி வழி மட்டும்தான் எனக்கு மூச்சு விடுறது இருந்திருக்கு. ஆனால் நான் மறுபிறவியாக தான் நான் வந்திருக்கேன். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கான்னு யோசித்து பாருங்கள். அப்போ இந்த ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சது பிறகு என்னை ஒரு நேரம் பற்றி என்னை 2 பிள்ளைகள் வந்து என் மகளும் மகனும் வந்து அம்மா அம்மான்னு சத்தம் படுதாங்க. அப்போ கமாண்டர் சொல்லுதாங்க, உங்கள் பிள்ளைகள் எந்திரிக்கு சத்தம் கொடுங்கம்மா சத்தம் கொடுங்கம்மான்னு என்னை தட்டுதாங்க. அப்போதான் நான் எனக்கு ஒரு உணர்வு போல வாரப்பன்னா அப்படின்னு என்று சொல்லுதேன். சொன்ன உடனே உங்களுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சதம்மான்னு டாக்டர் சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லவும் சரியம்மா நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு என்னை கொண்டு போயிருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன எதனே தெரியாது. ஒரு நேரம் பற்றி என் கண்ணில் முழுப்பு வருது. முழுப்பு வந்து கண்ணை முழிச்சு பார்க்குது. நர்ஸு சிறுநீர் எனக்கு எடுக்குது. அது பார்த்தேன். பார்த்தா செத்தம் போடுதே. எனக்கு தண்ணி வேணுமணி நர்ஸுன்னு கூப்பிடுது. எனக்கு நாவே எலும்பில் பேச்சே வரல. அப்படியே படுத்து கிடக்கேன். படுத்து கிடந்துட்டு ஆண்டவரை இதை கடவுளை தான் நினச்சிட்டு இரக்கத்தின் ஜெபமாலை மனசில் வச்சு, ஜெபமாலை ஒன்றும் கையில் இல்லை, கை விரலை எண்ணி எண்ணி அப்படியே படித்தேன். ஆனால் இந்த கையிலையும் குளுக்கோஸ் ஏறுது, இங்கேயும் பூட்டு வச்சிருக்கி. இந்த கையில் வந்து அந்த ப்ரெஷர் பார்க்குறது அது ஒரு சைடாக வச்சிருக்கி. நெஞ்சில் எல்லாம் ஈஸி இது அது மாட்டி வச்சிருக்கி. காலெல்லாம் மாட்டி அப்படி ஆடாமல் அசைய விடாதபடிக்கு அப்படியே பூட்டு வச்சிருக்கேன்னு வந்து இந்த நிலைமையில நான் படுத்திருக்கேன். அதே கடவுளை நினச்சி இரக்கத்தின் ஜெபமாலை பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் அப்படியே ஒவ்வொரு புனிதர்களையும் நினச்சி ஆண்டவரையும் நினச்சின்னு மனசுலே நினச்சிட்டு அழுதுட்டு தான் அப்படியே படுத்து கிடந்தேன். ஆனால் தூக்கம் வரையில. ஆனால் எனக்குள்ளே ஒரே பாட்டு, ஒரே ராக பாட்டு, ஒவ்வொரு நம்ம அபிஷேகத்தில் உள்ள பாட்டெல்லாம் எனக்கு ஓடிட்டே இருக்குது. அதிலே மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறமாட்டி இங்கே நமக்கு புகழ்ச்சி ஆராதனை வழிபாடெல்லாம் ரொம்ப ஒரு ஆராட்டமாக நடக்குமே. அதை போல் 2 காதுலையும் சொல்லியாக போட்டு சொல்லிச்சுட்டே இருக்கி. ஆனால் எனக்கு தூக்கம் வரல. டக்குன்னு எனக்கு எலும்பணும் போல் வந்துச்சு. அப்படியே வரவும் தேர விடிஞ்சிருக்கும் போல். அப்போ நர்ஸு நர்ஸு வந்து எனக்கு உடம்பெல்லாம் கழுவி தொடச்சி எடுத்து என்னை எடுத்துட்டு வேறு துணியெல்லாம் மட்டும் எல்லாமே கலத்தி தூரம் எடுத்தாச்சு. எடுத்துட்டு நேரம் என்ன ஒரு ஸ்கேன் எடுக்க இன்னும் என்னை வண்டியில் போட்டு கொண்டு போகிறாங்க. அங்கே போய் கண்ணெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு என்னை இன்னும் அந்த ஸ்கேனெல்லாம் எடுத்து மாட்டிட்டு அதுக்கு பிறகு கொண்டு வராங்க. கொண்டு வந்து கிடத்திருக்கு டாக்டர் வராரு. நான் சொல்லுது எனக்கு தண்ணி வேணும், இல்லைன்னா எனக்கு காப்பி வேணும். அப்போ டாக்டரு பார்க்க வராரு. 2 டாக்டராக வந்து ஒவ்வொரு நேரமாக பார்க்க வந்தாங்க. 2 பேர் ஆப்ரேஷன் பண்ணவங்க 2 பேர் வந்து பார்த்துட்டு ஒரு ஆள் வந்துன்னு போயாச்சு. 2வது உள்ளவரும் வந்து பார்த்துட்டு நிற்காரு. பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சி மாதிரி. நர்ஸு வந்து பார்க்குது, அவளுக்கு ஒரு அதிர்ச்சி மாதிரி. என்னங்க தண்ணி கேட்குதாங்களா, பசியாக இருக்கான்னு சாப்பாடு கேட்குதாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரத்துக்கு என்னை ஆண்டவர் அன்னைக்கில் இருந்து சாயந்தரம் ஒரு இட்லி எதாவது வாங்கி கொடுங்க, அவங்க பசியணியில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு. டீ குடித்தக்கூடாது, அதனால் தண்ணி கொடுங்க அப்படின்னு தண்ணியை கொடுத்து சாயந்தரம் போல் என்ன பிள்ளைகள் 2 பார்க்க உடனே அவங்க சொல்லிட்டாங்க ரூமுக்கு கொண்டு வருவாங்க, நீங்கள் போங்கம்மான்னு சொல்லிட்டு உடனே என்ன ரூமுக்கு கொண்டு போயாச்சு. எல்லாருக்குமே ஒரே ஆச்சரியம். 2வது நாள் ரூமுக்கு கொண்டு போயாச்சு. அவர் என்னன்னாக்கா 10 நாள் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் டாக்டர் சொன்னது 5 நாள் அப்படியே படுத்த படுக்கையாக இருக்கணும் அப்படின்னு உள்ளதில். ஆனால் எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு உடலுக்கு இதாக இருந்துச்சு. ஒரு சாயந்தரம் போல் சார் வந்தாங்க. எனக்கு அந்த நேரம் வண்டி ஓடுத மாதிரி எழும்புத மாதிரி அது என்னதோ ஒரு மாதிரி எனக்கு இதாக இருந்ததுன்னு சாருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அவங்க ப்ரேயர் பண்ணட்டு எனக்கு ஒரு மாதிரியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு என் மகன்கிட்ட பேசின உடனே அவங்க நாகூரில் வந்திருக்காங்க, அதனால் இங்கே வருவாங்கன்னு சொல்லிட்டு சாரு எல்லோரும் மட்டும் சேர்ந்து வந்தாங்க. வந்து எனக்கு ப்ரேயர் பண்ணி அவங்க தண்ணி ஜெபம் பண்ணி தந்தி அதை குடித்த பிறகு தான் எனக்கு உடம்புக்கெல்லாம்
நல்ல சுகமாக இருந்துச்சு. அன்னை ராத்திரியெல்லாம் நல்லா தூங்குவாங்க எல்லாம் செய்தோம். ஆனால் இட்லி தின்னணுமென்னா கொஞ்சம் போல் இப்படியே உருட்டி சின்ன பிள்ளைகள் வாயில் கொடுக்க போல தான் உருட்டி வாயில் தருவாங்க. அதை நான் நுணைச்சி விழுங்கணும். ஏன்னு சொன்னா ஸ்பூனில் தண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்க போல் அப்படியே ஊற்றுது போல் வாயில் ஊற்று தந்து அதைத்தான் லைஸான அப்படியே உறிஞ்சி எடுக்குது. ரெண்டு மூக்குலேயும் ஒரே அடப்பு, மூக்கெல்லாம் சுற்றியாக அப்படியே வச்சுருந்தது. 5வது நாள் அவர் மூக்கை இப்படியே பார்த்துட்டு அதுக்கு பிறகு 6வது நாள் அந்த மூக்கில் உள்ளதை அடர்த்தி எடுக்கும்போது அது ஒரு கட்டை மாதிரி வச்ச மாதிரி தான் இருந்த மூக்கில். அதை இழுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் 2வது அந்த கட்டையை எடுத்துட்டு வேறு பந்தியெல்லாம் வச்சு எடுத்து மூடி வச்சுருந்தாங்க. அப்புறம் 7வது அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. 8வது அன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. 8வது அன்னைக்கு நான் இங்கே தியானம் தொடங்குது. 13ஆம் தேதி தியானம் தொடங்குது. நேரே அங்கேருந்து புல்லு முடிச்சு இங்கே தான் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே கொண்டு வந்தாலே என்னை சரிச்சு கிடத்தணும், தூக்கி எழுப்பணும். அவங்க தண்ணி தரது அவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் சார் எனக்கு ஜெபம் பண்ணது பிறகு என்னை யாருமே பிடிச்சாண்டா நான் தன்னே எழும்பி தன்னே நடந்து தன்னே வந்து அப்படி எனக்கு போன தடவை நின்று எடுத்து எனக்கு நல்ல சுகம் தந்தது. ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணினவங்க எல்லாருக்கும், இங்கே பணி செய்கிறவங்க எல்லாரும் மேலே எனக்கு எத்தனை வேறுனே தெரியாது. நான் எப்படி நன்றி சொல்லணுன்னே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு ஆண்டவர் இந்த நேரத்தில். ஆனால் எத்தனை மாதம் ஆச்சு போன தியானம் முடிஞ்சு போய் மருந்து எடுத்துகிட்டு செக்கப்பு போயிட்டு வந்து இன்னொரு செக்கப்பு போன பிறகு தான் அவர் அந்த மூக்கில் கரண்டி போட்டு அதை கிள்ளி அங்கே இருந்திருக்கி அதை எடுத்தார். இந்த தடவை தியானம் முடிஞ்சு செக்கப்பு போயிருக்கி அவர் சொல்லிதாரு, இப்போ மூக்கில் இருந்து எல்லாம் ஃப்ரீயாகவும் இருக்கா, நான் எல்லாமே நல்ல மாதிரி ஃப்ரீயாக இருக்குது என்ன சொன்ன. அவங்களும் என்னை பார்த்த உடனே அவர் அப்போட ஒரு சந்தோஷமும் சிரிப்பில் இருக்கார். ஏன்னா யாருக்குமே இப்படி ஒரு ஆப்ரேஷன் நடந்து இந்த அளவுக்கு நான் நடந்து எடுத்து இப்படி திரிதது கொள்ளுதது இந்த அளவில் நான் வந்தது யாருக்குமே நடந்தது கிடையாது. அப்படியானா இந்த ஜெபம் இல்லாதவங்க என் மனசில் எப்படியானா இந்த ஜெபத்தில் நம்ம இருந்தே நமக்கு எப்படியானா இந்த ஜெபத்தில் இல்லாதவங்க இருக்கவங்க எப்படி கஷ்டப்பட்டுருப்பாவு. அப்போ அவங்க எப்படி போன உயிரை ஆண்டவர் எனக்கு பிழைப்பிச்சு தந்து இந்த அருள்வாழ் நிலையத்தில் இந்த இடத்துல என்னை பேசுறதுக்கு கொள்ளவும் என்னை இந்த அளவுக்கு மேலும் பணி செய்ததற்கு என்னை வச்சிருக்காரு. கடவுளுக்கு கோடி நன்றி. எனக்காக ஜெபிச்சவர்கள் அனைவருக்கும் கோடி கோடி நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி. மரியே வாழ்க. எனது பேர் மேரி செலின் ரோஸ். நான் முள்ளங்கனாவளை ஊர்லேருந்து வந்துட்டுருக்கேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தியான நிலையத்துக்கு வந்தேன். என்னுடைய மேரேஜுக்கு முன்னாடி நான் 3 தியானம் அட்டன் பண்ணேன். எனக்கு நல்லபடியாக மேரேஜ் முடிஞ்சுது. நல்ல ஒரு கணவர் கிடச்சாரு. பெரிய வசதி இல்லை, டெய்லி கூலி தான். ஆனாலும் நல்ல ஒரு தங்கமான கணவர் எனக்கு கிடச்சாரு. கடவுள் அது எனக்கு செய்த பெரிய ஒரு அதிசயம். அப்படியாட்டு வாழ்க்கை போயிட்டு இருந்து எனக்கு தாகம் உண்டு, வரணும்னு குடும்ப சூழ்நிலை காரணமாக என்னால் வர முடியலை. இந்த சிசிலியாக்கா அடிக்கடி என்ன ஃபோன் பண்ணாமல் கூப்பிடுவாங்க, ஒரு நாள் வந்துட்டு போயான்னு. எனதோ எனக்கு தடைகளும் இருந்தது, வர முடியாமல் ஆச்சுது. 2023 எனக்கு ஒரு சர்ஜரி இருந்தது. நான் அதுக்கப்புறம் அவங்க கூட கான்டாக்டே இல்லாமல் ஆயிட்டுது. சர்ஜரி இருந்தது. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், அக்கா எனக்கு ஒரு சர்ஜரி இருக்காக்கா, நீங்கள் ஒன்று ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, நான் பிரதர்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ணி அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு பெரிய சர்ஜரியாக இருந்ததை கடவுள் என்ன செய்தாருன்னா, இப்போ ஒரு சின்ன சர்ஜரி பண்ணுவோம், சரி இதில் முடியாமல் இருந்தால் உங்களுக்கு 3 மாதம் கழிச்சு பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுவும் என்ன செய்து எனக்கு இல்லாமல் முடிஞ்சுது. நான் அதுக்கப்புறம் என்ன செய்தோட 2 வருஷமாட்டு அப்பப்போ நைட் ப்ரேயருக்கு வந்துட்டு இருந்தேன். 2 மாதம் தொடர்ந்து வருவேன், வராமல் இருப்பேன். ஏன்னா நான் கோயிலில் கொஞ்சம் பணி செய்வேன். காலையில் 8:30 பூசை போனோம். நான் இங்கேருந்து வந்துட்டு போகும்போது 7:30 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் வீட்டில் சமையல், முதல் வாரம் செல்லம்ப நைட்லம்ம காலையில் 8:30 மணிலேருந்து 11 மணி 11:30 மணி ஆகிற மரக்கல்வி முடிஞ்சு போகுது. அடுத்து மரக்கல்வி டீச்சராக இருக்கேன், மரக்கல்வி வழிபாட்டு குழுவில் இருக்கேன். இப்படியாட்டு நைட்லம்ம கோயிலேருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்கே 6:30 மணி ஆகிடும். அதனால சில நேரங்கள் நான் நைட் ப்ரேயர் வராமல் இருந்தேன். நான் இங்கே எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளை இந்த இடத்துக்கு எனக்கு கூட்டுறேன்னு எனக்கு ஒரு தாகம். எப்படியாவது எனக்கு கடவுள் முதல் தந்த பிள்ளையை எப்படியாவது 2 பேரையும் கூட்டுறேன்னு ஆசை தான். முதல் தந்த பிள்ளை எனக்கு எப்படியாவது கூட்டுறேன்னு தாகம். நான் கடவுள்கிட்ட கடவுளை எப்படியாவது ஒரு நாள் போய் நான் 5 நாள் குளிர்ப்பு தியானத்துக்கு நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான்
கேட்டு ப்ரேயர் பண்ணி இங்கே வந்தேன். இங்கே வரப்போ சொல்லிட்டு வந்து என்னுடைய ஹஸ்பண்ட்டையும் இன்னொரு பிள்ளைகிட்டையும் நான் எங்கே போகிறேன் ஏது போகிறேன்னு. ஏன்னா நான் 5 நாள் வீட்டில் இல்லை, பக்கத்தில் உள்ளவங்க இன்றைக்கெல்லாம் சர்ச்சில் என்ன தேடுவாங்க, இது காணையில் எங்கே அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் நாங்கள் சொல்ல விடாது, நான் எங்கே போகிறேன்னு சொல்ல விடாது அப்படின்னு நினச்சிட்டே வந்தேன். நம்மளும் போய் சரி போயிட்டு நம்ம போயிட்டோம், நம்ம ஒரு தேவைக்காக போகிறோம் வாரம் அப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பிறகு எனக்கு அப்படி தோணலை. நான் எங்கே போனேன், எனக்கு என்ன அனுபவம் கிடச்சி அப்படின்னு உள்ளதை நான் பலர்கிட்ட சொல்லணும். நான் நைட் ப்ரேயர் வரம்பு நான் நிறைய பேர்ட்ட சொல்லியிருக்கேன், ஆனால் யாருமே வரல. இருந்தாலும் சரி அவங்க வாராங்களோ வரலையோ நோயாளிகளை சந்தித்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு உள்ள ஒரு தாகத்தை கடவுள் எனக்கு தந்திருக்காரு. அதுக்காக நான் கடவுளுக்கு கோடி நன்றி சொல்லுவேன். நான் பிள்ளையார்குறிச்சியிலேருந்து வந்திருக்கேன். கழிஞ்ச பிப்ரவரி மாதம் என் வீட்டுக்காரருக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தினால மே மாதம் ஒரு சர்ஜரி நடத்த வேண்டியது இருந்து, அப்போ நான் மே மாதம் தியானத்துக்கு வந்திருந்தேன். குடும்பத்தோடு வந்திருந்தேன் எல்லாரும். வந்துட்டு அதுக்கு பிறகு 28ஆம் தேதி சர்ஜரிக்காக வேண்டி போயிருந்தோம். அங்கே அன்னைக்கு பார்த்து ஒரு ஸ்கேன் எடுத்திருந்தாங்க, ஒரு இசிஜி எல்லாம் எடுத்திருந்தாங்க. எடுத்துட்டு சாயங்காலம் எங்களை அட்மிட் பண்ணியிருந்து, அப்போ நானும் என் கணவரை மட்டும் இருந்ததுனால எங்கள் அக்காவை ஃபோன் பண்ணி எங்கள் அக்கா ராத்திரி ஒரு 8 மணிக்கு போல் வந்தாங்க. அடுத்த நாள் காலையில் நான் மட்டும்தான் என்னை மட்டும்தான் விழ விட்டாங்க. அப்போ இவைய சொன்னாவ, ஜெனி 5 பேர் இன்னைக்கு சர்ஜரி இருக்குது, காலையிலே செம்மறி ஆட்டை குளிச்ச ஊற்றி இருத்தியது போல் என்னை இருத்தியாச்சு. அப்போ அந்த சர்ஜரி ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கா அவள். அந்த நந்தினி அப்படி ஒன்றா பலிக்கு போன ஆடு திருப்பி வந்தது மாதிரி வேறு பலி ஆக்குனது மாதிரி உங்களை ஒன்றும் செய்ய மாட்டாவ, நீங்கள் அதனால் வருத்தப்படாதுங்கன்னு சொல்லிட்டு நான் அந்தால உடனே ரொம்ப நேரம் நிற்க முடியாது, அந்தால வந்துட்டோம். நான் வெளியே வந்து நானே என் அக்காலை மாட்டு ஜோமாலையும் ஸ்தோத்திர பலியும் ஒப்பு கொடுத்துட்டே இருந்தோம். அப்போ எல்லாரையும் சர்ஜரி உள்ளவியலை இவளுக்கு முந்தி 4 பேர் பெய்யாச்சு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆனால் எங்களை கடைசி வரைக்கும் கூப்பிடையில. அதுக்கு பிறகு ஒரு 4:45 5 மணி போல் திருப்பி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டோன்னே நாங்கள் 2 பேரும் உள்ளே போயாச்சு. அப்போந்தான் ஒரு பையனை கொண்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. போயிட்டு ½ அன் ஹவரில் அந்த ஸ்ட்ரெச்சர் வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் வரையில. வராத்தோடனே என்ன வரையிலையான்னு நர்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்க, வரலன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த இடையில சார் ஃபோன் பண்ணாங்க. சாருக்கிட்ட ஃபோன் பண்ணி உடனே யாரையுமே ஆனால் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. ஆனால் நாங்கள் 2 பேரும் சும்மா ஃப்ரீயாக போயிட்டு வந்தோம். அந்த நேரம் இவங்களுக்கு காதில் சார் ஜெபம் பண்ணினாங்க. ஃபோன் கொடுத்து ஜெபம் பண்ணினாங்க. பண்ணி முடிக்கவும் அந்த சர்ஜரி பண்ணக்கூடிய டாக்டர் அந்த சர்ஜரி துணியோடையே சொன்னாங்க, உங்களுக்கு இன்னைக்கு சர்ஜரி பண்ணாண்டாம், இப்போ கடைசியாக எடுத்த இசிஜியில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாத இது போல் இருக்குது, அப்படியே நம்ம பண்ணினாலும் ஃபெயிலியர் தான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணலை, ஏன்னா ஒரு டெஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம எடுத்து பூனாகி அனுப்புவோன்னு சொல்லிட்டு 1 வருஷமாக ஆகுது. இது வரைக்கும் அந்த பூனாகி போன பிளட்டு போயும் சேரையில், சர்ஜரியும் பண்ணலை. என் கணவர் இப்போ நல்லா இருக்காவ, கொஞ்சம் வலி இருக்குன்னு சொல்லுவாவ, ஆனால் லைஃப் லாங்கு மாத்திரை மட்டும் எடுத்தால் போதும்னு சொல்லியிருக்கு. சர்ஜரி இல்லாமல் தந்த கடவுளுக்கு நன்றியாகும். இந்த சென்டரில் எல்லாருமே எனக்காக வேண்டி ப்ரேயர் பண்ணினாவ, அவங்களுக்கும் கோடான நன்றி சொல்லுங்க. என் பேர் சுஜா, நான் அழகிய மண்டபத்துலேருந்து வந்திருக்கேன். எனக்கு ஏசப்பாக்கு மேலே ரொம்ப ஒரு தாகம். என்னை ஏசப்பா முன்னாடியே தொட்டிருக்காரு, ஆனால் நான் அந்த வல்லமையை ஜெபத்தில் இழந்திருந்திருந்தேன். ஆனால் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த அக்கா ஜெபம் பண்ண நேரம் எனக்குள்ள ஆண்டவர் ஒரு தாகத்தை கொடுத்தாரு. நான் அந்த ஜெப வல்லமையை திரும்பவும் பெற்றுக்கொண்டேன். ஆண்டவர் என்னை அபிஷேகத்தில் நிரப்பினார். அவருக்கு பணிக்கு என்ன ஒப்பு கொடுப்பாயான்னு கேட்டார். நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒரு தெளிவு இல்லாமல் இருந்துச்சு. நான் எப்படி ஆண்டவரே, நான் என்ன பணி ஆண்டவரே செய்யணும், என்ன நீங்கள் எதுக்காக ஆண்டவரே அழைச்சிருக்கிறியா, அந்த நோக்கத்தை எனக்கு தெரியப்படுத்துங்க ஏசப்பான்னு நான் கேட்டேன். அப்போ என்னை அந்த பிரதர் மூலம் நிறைய பணியை சொல்ல வச்சாங்க. அதில் நான் பணியை ஆண்டவரே நான் 1 மணி நேரம் ஒதுக்கி நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பான்னு ஒப்பு கொடுத்துருக்கேன். என்ன ஆண்டவர் அந்த ஜெப ஆவியினால் நிரப்பணும், இன்னும் அதிகமாக நான் ஆண்டவரை அறியணும், இன்னும் அதிகமாக ஆண்டவர் அபிஷேகத்துக்குள்ளே என்ன நிரப்பணும், நான் ஆண்டவருக்கு சித்தம் செய்யும் ஒரு ஊழல்காரியம் மாறணும் என்பது எனக்கு ஆசை. அதுக்காக எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க. இன்னும் நான் கல்யாணம் முடிஞ்சு 19 ஆண்டுகளாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருக்கேன். அதில் எனக்கு ஒரு பெரிய மனபாரத்தோடு நான் இந்த இடத்துல கடந்து வந்தேன். இப்போ ஏசப்பா உங்கள் சித்தம் எதுவோ அது எனக்கு நிறைவேறட்டும். நான் உங்கள் பரலோக வாசலுக்கு
தகுதிப்படும் பாக்கியத்துக்கு எனக்கு நீங்கள் என்ன வழி நடத்தணும் அப்படின்னு உள்ள ஒரு பெரிய சமாதானத்தை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு. என் வாழ்க்கையில் நான் இழந்து போன எல்லா சந்தோஷத்தையும் அடைஞ்சதான் எனக்கு ஒரு மன திருப்தி. இந்த இடத்துல இருந்து எனக்கு கடந்து போக மனம் இல்லை. இன்னும் ஒரு வாரம் என்னை ஏசப்பா இதில் இருத்தினால நான் இருப்பேன்னு ஒரு வல்லமை ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு. அதுக்கு நான் ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி சொல்லி அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எனக்காக ஜெபித்தவங்க எல்லாருக்கும் என் நன்றியை செலுத்துகிறேன். என் பெயர் மேரி திலகவதி. நான் ஜேம்ஸ் டவுன்லேருந்து வர்றேன். எனக்கு மனதில் சமாதானம் இல்லாமலும் அமைதி இல்லாமலும் வீட்டில் ரொம்ப போராட்டத்தோடு இருந்தேன். எனக்கு இப்போ மனதில் அமைதியும் சமாதானமும் தந்த என் தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் சர்வ வல்லவருக்கு கோடி கோடி நன்றி. ப்ரைஸ் தி லார்ட். என் பேர் பிளெஷா. நான் வந்து ஐரணிபுரம் சைடில் இருந்து வரேன். இந்த நேரத்தில் நான் வந்துட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் எப்போ டெஸ்டிமனி சொல்ல வந்தாலும் எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நன்றி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்ததில் பெரிய கிஃப்ட் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா. ஸோ என்னோடய லைஃப் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே ஆண்டவருக்குள்ளாடியே அவங்க என்னை வளர்த்தாங்க. ரொம்ப வசனத்தினூடாக தான் என்னை ஃபுல் வளர்த்தாங்க. சபை வசனம் அப்படி தான் என்னை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் சர்ச்சில் உள்ள எல்லா ப்ரோக்ராமுக்கும் எல்லா தியான முகாமுக்கும் அட்டன் பண்ணுவேன். ஒவ்வொரு இடத்துலையும் காட் வந்துட்டு எப்போ அர்ப்பணிக்க சொன்னாலும், ஊழிய பணிக்கு அர்ப்பணிக்க சொன்னாலும் நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக அங்கே போய் நிற்பேன். ஏன்னா எனக்கு அது அவ்வளோ வாஞ்சை இருக்குது. காடுக்காக ஏதாச்சும் பண்ணணும்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு பயங்கர ஆசை. என்னோடய ஆசை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, நான் ஸ்கூல் படிக்கும்போதும் பிரதர் சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. நான் குட்டி குட்டி வசனத்தை கையால் எழுதி நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுப்பேன். ஆண்டவரை தெரியாத பிள்ளைங்களும் வேறு மதத்து பிள்ளைங்களும் எல்லாருக்காகவும் நான் ஜெபிச்சு எல்லாருக்காகவும் வசனம் கொடுக்க ஸ்கூல்லேருந்தே ஆரம்பித்தேன். நான் எப்போவுமே அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயந்தான், என்னை நீங்கள் வந்து உங்களுக்காக யூஸ் பண்ணணும். இந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு அர்த்தத்தை கொடுங்க. நான் சும்மா எல்லார மாதிரி இருந்துட்டு நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க வாராங்க, உலகத்தில் ஏதோ சில விஷயங்களை அனுபவிக்கிறாங்க, அப்புறம் மறிச்சு போகிறாங்க. எனக்கு அப்படி வேண்டாம். என்னோடய லைஃப்பை நீங்கள் வந்து வித்தியாசமாக மாற்றுங்க அப்படின்னு நான் கேட்பேன். கேட்டு காட் வச்சுருந்த பிளான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவர் வந்துட்டு என்ன நல்ல சமாரியன் பணிக்காக அவர் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு வந்து வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. ஸோ நான் அங்கே போய் அங்கேயே அதே மாதிரி அங்கே போனப்போ எனக்கு உலகம் ஒரு புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு ரொம்ப ஆண்டவருக்கு அன்பில் அம்மா அப்பா ரொம்ப அன்பாக இருப்பாங்க. சர்ச்சுக்கு போவேன், வீட்டுக்கு போவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் ஃபஸ்ட்டாக காலேஜ் போகும்போது எல்லாமே எனக்கு நிறைய வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக நான் நிறைய தப்புகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு தெரிய வந்துச்சு எனக்கு. அப்போ நான் அவங்கக்கிட்டலாம் ஆண்டவருக்கு அன்பை சொல்லணும் அப்படின்னு நான் வந்துட்டு எப்போவுமே பிரயாசப்பட்டு போயிருக்கேன். நான் அவங்கக்கிட்ட பேசி நிறைய இடத்துல என்னை ஆண்டவர் பயன்படுத்தியிருக்காங்க. நிறைய இடத்துல என்னை வந்துட்டு பயன்படுத்தி வழி நடத்தியிருக்காங்க. பட் எனக்கு வந்துட்டு சில விஷயங்களில் நிறைய காயங்கள் அதனால் எனக்கு கிடச்சிச்சு. திரும்ப எனக்கு பரிசாக நிறைய காயங்கள் கிடச்சிச்சு நான் அவங்களுக்கு உதவி செய்ய போகும்போது. அது எப்படின்னா, அன்னைக்கு பிரதர் ப்ரீச் பண்ணும்போது சொன்னாங்க, துணிகரமான பாவம் செய்கிற கிறிஸ்டியன்ஸு கூட மட்டும் சேராதீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நான் எப்படி பார்ப்பேன்னா, 3 விதமான ஆட்கள் இருக்காங்க உலகத்தில். ஒன்று ஆண்டவர் தெரிஞ்சவங்க, இன்னொன்று தெரியாதவங்க, இன்னொன்று தெரிஞ்சிட்டும் தெரியாமல் மாதிரி இருக்கிறவங்க. அப்படி 3 விதமாக பிரிக்கலாம். எனக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. பார்க்குறதுக்கு எப்படின்னா தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவங்க கூட பழகும்போது அவங்க நமக்கு எதிராக பண்ணுற விஷயங்கள் ரொம்ப என்ன பாதிச்சுது. கஷ்டப்படுத்துவாங்க, இல்லை பின்னாடி பேசுவாங்க. அதே மாதிரி என்ன சின்ன சின்ன விஷயங்கள் கலாய்ப்பாங்க. இவ வந்துட்டா, வசனத்தை எதுக்காவது எடுத்துகிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லி என் பின்னாடியே பேசுவாங்க. அப்போ அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் வந்துட்டு அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஃப்ரெண்டை கொடுங்க, அட்லீஸ்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டை கொடுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஆனால் கடைசி வரைக்கும் அது எனக்கு கிடைக்கல. வருவாங்க, வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆனால் பின்னாடி நமக்கு ஏதாவது பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. என்னோடய ஐடென்டிட்டி, அதாவது என்னோடய பேரை கெடுக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு என்னோடய காலேஜ் பட் ஸ்டில்
ஆண்டவருடைய கரம் என்னோட ஸ்டடீஸ் கூட இருந்துச்சு. என்னோட எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு அவர் உதவி பண்ணார். ஆனால் லாஸ்ட் இயர் ஆகும்போது 6th இயர் லாஸ்ட் இயர் தான் முடித்தேன். அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எனக்குள்ளாடி பயங்கர சோர்வு. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, இவங்க காயங்கள் எல்லாம் உள்ளே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்க என்னை இப்படி பேசிட்டாங்க, நான் இவ்வளோ நன்மை பண்ணி இவங்க எனக்கு இப்படி இருக்காங்க, நான் வந்துட்டு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறேன், இன்னும் அவங்க எனக்கு இப்படி இருக்காங்க அப்படி சொல்லி 1 2 3 எல்லாத்தையும் நான் காயங்கள் எடுக்க ஆரம்பித்து ஒரு பாயிண்டில் நான் வந்துட்டு என்னை வேண்டாம், என்னை விட்டுருங்க, இந்த விஷயத்துக்கு நான் இல்லை, நான் வந்துட்டு சாதாரண ஆட்களாகவே வாழ்ந்துட்டு போகிறேன் அப்படின்னு நானே சொல்லி அழுத காலங்கள் உண்டு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என் காயங்களை நான் எடுக்க 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 அது ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருளடைய ஆரம்பிச்சிருச்சு என் லைஃப். ஃபஸ்ட்டு நான் அப்படி ஃபீல் பண்ணேன். என்கிட்ட நீங்கள் உலகத்திலே எது பெரிய வலின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எப்போ அவர் நம்மளை விட்டு போகிறாரோ அந்த வலியை தாங்கவே முடியாது. நான் வந்து அங்கே ஸ்டடீஸ் எல்லாம் முடித்து வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் தனியாக இருக்கும்போது ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு கோவம். நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க? நான் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண தானே போனேன், உங்களுக்கு சேவ் பண்ணணும் தானே நான் ஒவ்வொரு விஷயங்களும் பண்ணேன். அவங்க யாரையும் அவங்க எல்லாம் என்ன சீக்ரெட் சொன்னாலும் நான் ஜட்ஜ் பண்ணுறதில்ல. அவங்களுக்கு நான் கவுன்சில் பண்ணுவேன், ப்ரேயர் பண்ணுவேன், எல்லாமே நான் அவங்களுக்காக பண்ணியிருக்கேன். ஸ்டில் நீங்கள் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். கேட்டு நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கோவமோ எனக்குள்ளாடி காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பில்ட் ஆகி அது பெருசாக வளர்ந்துருச்சு. எவ்வளோ தூரம் வளர்ந்துருச்சுன்னா, இன்றைக்கி டாக்டர் சொன்ன மாதிரி உள்ள அந்த ஸ்பிரிட்டில் இருந்த ஃபயர் அப்படியே போயிடுச்சு. ஹோலி ஸ்பிரிட் என்ன லீவ் பண்ணதை நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னால் எழும்ப முடியலை, எனக்கு சாப்பிட முடியாது. அந்த அந்த பெயினை நான் பாடியிலே ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். உடம்பெல்லாம் அவ்வளோ வலிக்கும், எந்திரிக்கவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக சிக்காக ஆரம்பித்தேன். ப்ரீதிங் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் வந்துட்டு ஏன் மனுஷங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ அவர் வந்துட்டு மறுபடியும் எனக்கு மன்னிக்க சொல்லி கொடுத்தாரு. நான் வந்து அவங்கள மன்னிச்சிட்டேன். பட் என்னால் மன்னிக்க முடியல. அவங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன். ஓகே, அவங்க லைஃப்பில் நான் குட் பண்ணியிருக்கேன்னா அவங்களுக்கு எப்போவாவது அது யூஸ் ஆகாண்டவர். ஆனால் நான் வந்துட்டு என்ன இழந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஹோலி ஸ்பிரிட் என்னை விட்டு போன உடனே நான் என்ன இழந்துட்டேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் அப்படி இருக்கும்போது தான் பக்கத்து வீட்டு ஆண்டி ஒரு தடவை அவங்களோட ஹஸ்பண்ட் இங்கே வந்து குடிப்பழக்கத்தை நிறுத்தினாங்க. அந்த அங்கிள் எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த ஆண்டி. ப்ரேயர் பண்ணி எப்படியாச்சும் அவரை விடுவிக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நானே ப்ரேயர் பண்ணியிருக்கேன் ரொம்ப சின்ன வயசில், 3rd standard 4th standard. அந்த அங்கிள் வந்து இங்கே வந்தப்போ அவங்களுக்கு 5 நாள் இங்கே இருந்தாங்க இதே மாதிரி தியான முகாமில். கம்ப்ளீட்டாக அவங்க அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் அந்த அங்கிள் வந்து என்னட்டே சொல்லுவாங்க, நல்லா இருக்கும் அங்கே தியானத்தில் ப்ரேயர் நல்லா இருக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. இது ஒரு 2 years ஆச்சு. முன்னாடியே சொல்லுவாங்க. நான் வந்து வெளிநாட்டில் படிச்சுக்கிட்டு இருந்தனால என்னால் இங்கே வர முடியலை. அம்மா அப்பா இங்கே வந்துட்டு போவாங்க, இது தெரிஞ்சு. அப்போது எனக்கு ரொம்ப இங்கே படிக்க முடியல. எனக்கு ஒரு எக்ஸாம் உண்டு எழுதுறதுக்கு, எனக்கு படிக்கவே முடியலை. நான் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விஷயங்களே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. நான் வந்துட்டு ஏன் நான் நல்லது பண்ணாலும் ஏன் என் லைஃப்பில் எல்லாம் மோசமாக நடக்குது அப்படின்னு ரொம்ப நிறைய கொஷின் கேட்டு ரொம்ப அழுது குழம்பி வழி தெரியாத ஒரு பிள்ளை போல் நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன பண்ணணுன்னே தெரியலை. அப்போ தான் நானே போயிட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டேன், எங்கேயாச்சும் போய் கொஞ்ச நாள் யாருமே இல்லாத உலகத்தில் ஆண்டவர் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன். அப்போது அந்த மாதிரி வாய்ப்பு நிறைய இடத்துல இங்கே இல்லை. நான் பார்த்தேன், நான் எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அமைதியான ஆண்டவர் கூட ஒரு உறவை திரும்ப புதுப்பிக்கிற மாதிரி ஒரு இடத்த வந்து நான் எங்கேயுமே பார்க்கல. அப்போ நான் டக்குன்னு அந்த ஆண்டிகிட்ட கேட்டேன், அங்கிள் அன்னைக்கு போனாங்கல்ல அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு 1 மாதத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தேன். கேட்டு நாங்கள் வெயிட் பண்ணி அவங்க சொன்னாங்க, இல்லை அந்த மாதம் கிடையாது, அடுத்த மாதம் 19ஆம் தேதி இப்படி ப்ரேயர் இருக்குது அப்படின்னாங்க. நான் உடனே சரி வெயிட் பண்ணுறேன், பட் எனக்கு போயே ஆகணும் அப்படின்னு. அப்போ என் அண்ணன் கேட்டான், 5 நாளில் உனக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷக்கணக்காக இருக்கிற காயங்களை ஊட்டி வச்சிருக்கே, உனக்கு என்ன மாற்றம் வரும் அப்படின்னு. இப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், 7 நாளில் ஆண்டவர் உலகத்தையே படைச்சிட்டாரு. அப்போ என்ன அவர் மாற்றுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு நொடி போதும் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த விசுவாசத்தில் தான் நான் இங்கே வந்தேன். வந்து ஃபஸ்ட்டு டே எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நான் சின்ன வயசுலேருந்து சிஎஸ்சி சர்ச் போன பிள்ளை. எனக்கு வந்துட்டு ஆர்சி ப்ரேயர் அட்டன் பண்ணதில்லை நான். அப்போது எனக்கு சில விஷயங்கள் புதுசாக இருந்துச்சு, எனக்கு பழகிக்க கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு விசுவாசத்தோடு இருந்தேன்.
என்னன்னா என்ன நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. எனக்குள்ளாடி அந்த வாஞ்சியை நீங்கள் போட்டிங்கன்னா இருக்குது, இல்லாமல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு மட்டும் இருந்தேன். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டே அப்படியே போச்சு. கொஞ்சமாக எனக்குள்ளாடி சில விஷயங்கள் காட் பேசினாங்க. ஓகே, நீ இந்த இடத்துல எந்த தப்பு பண்ணியிருக்க, அதனால தான் இப்படி ஆச்சு, இந்த இடத்துல எந்த தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் எனக்கு உணர்த்துனாங்க. ஸோ அந்த டைம் ஃபோர்த் டே நேத்திலேருந்து எனக்குள்ளாடி ஒரு ஒரு சமாதானத்தை நான் ஃபீல் பண்ணேன். எனக்குள்ளாடி ஒரு ஒரு பெரிய பீஸை நான் ஃபீல் பண்ணேன். அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு காட் எனக்குள்ளே வந்துட்டாங்க, ஹோலி ஸ்பிரிட் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ரெண்டு சைடும் நான் பார்த்துருக்கேன். அந்த காட் விட்டுட்டு போகும்போது லைஃப்பில் என்ன இருக்கும், காட் கூட இருக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்துருக்குறதுனால என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அந்த தியானத்தில் இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்போது எனக்கு அன்பாக இருக்கிறவங்கள்ட்ட காடை பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல எல்லாரையும் பார்க்கும்போதும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஃபுட்டு தரவங்களாக இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கிட்டு எல்லாரும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அப்போ நான் மறுபடியும் காடோட ஒரு ஒரு கம்ஃபர்ட்டில் வந்தது மாதிரி, காட் என்னை அணைச்சது மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மறுபடியும் அந்த ஃபயரை வந்துட்டு காட் எனக்கு கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இன்னைக்கு ப்ரேயர் டைமில், நேற்றுக்கு ப்ரேயர் டைமில் முழுமையாக நான் காட்டை மறுபடியும் கொடுத்து ரீடெடிகேட் பண்ணி காடுக்காக நான் நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சியை மறுபடியும் எனக்கு இல்லாடி தந்திருக்காங்க. ஸோ முக்கியமாக அதுதான் எனக்கு இந்த வாட்டி நான் கேட்டது, நீங்கள் ஹோலி ஸ்பிரிட்டை கொடுத்தீங்க, மறுபடியும் எனக்கு கூட நீங்கள் வாசம் பண்ணீங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் எப்போ போகிறாரு எப்போ வாராருன்னே தெரியாது, ஆனால் லைஃப் மாறிடும். அப்படிங்கிறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு என்ன நீங்கள் வந்து நடக்கும்போது எந்த இடத்துலையுமே உங்களை இழந்துடாமல் என்னை பார்த்துக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். இனி நான் வந்துட்டு இனிமேல் தான் எக்ஸாம் எழுதி என்னோடய ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. காடுக்காக நிறைய பண்ணணும், நிறைய ஆத்துமாக்களை நான் வந்துட்டு ஆண்டவருக்காக கொண்டு வரணும் அப்படிங்கிற வாஞ்சல அவருக்கு நன்றி சொல்லிட்டு இந்த இடத்துல வந்துருக்காரு. பேர் தங்கம், நான் ஆசாரிப்பள்ளத்திலேருந்து வரேன். குடும்பத்தில் ஒரே போராட்டம், சமாதானம் கிடையாது. சில விஷயங்களுக்காண்டி கடவுள்கிட்ட நாங்கள் நிறைய வருஷக்கணக்கில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அது நடக்காதனால மனசில் ஒரே போராட்டம், மனக்கசப்போடு தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் இறை வார்த்தையை ரொம்ப ஆழமாக படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் டைமில், பாவசங்கீதத்தில் நல்ல பாவசங்கீதம் செய்த ஒரு ஆத்ம திருப்தி கிடச்சிருக்கு. கவுன்சிலிங் டைமில் கூட்டமாக உட்காந்து ஒருத்தர் நம்ம கலந்து பேசும்போது என்னை விட மனபாரத்தில் வந்தவங்க நிறைய பேரை நான் பார்க்குறேன். இப்போ நான் ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்காண்டியும் சேர்த்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே உருவாகியிருக்கு. நல்ல மனசமாதானம் எனக்கு கிடச்சிருக்கு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் பிள்ளைத்தோப்புலேருந்து வரேன். நான் ஒட்டர் அடிக்கும்போது கீழே விழுந்துட்டு சேர் உடஞ்சி, இந்த கை ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு. அப்புறம் இந்த குறுக்கில் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் சொன்னாங்க. நான் நல்லா ஜோம் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆண்டவரே இப்படி குறுக்கில் ஆப்ரேஷன் பண்ணி கம்பியெல்லாம் போடக்கூடாது அப்படிங்கிறது ஜோம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பெருசாக வராமல் ஆண்டவர் மருந்திலே சரி பண்ணிடலாம் டாக்டர் சொன்னாங்க. அதுக்கு கோடி நன்றி. அதுக்கு பிறகு என் மகளுக்கு இது கவர்மெண்ட் வழியாக பிஎஸ்சி நர்சிங்க்கு சீட்டு கிடைக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணி நான் சாட்சி சொல்லுவேன், எங்கள் மகளுக்கு கிடைச்சாங்க. 2 ரவுண்ட்லேயும் கிடைக்கல, 3ஆவது ரவுண்டில் கிடச்சிச்சு. நல்ல காலேஜ், பெரிய காலேஜ். அப்புறம் நல்லா இருக்கா. அப்புறம் அவளை 2 லட்ச ரூபா தான் கட்டி படிக்க வச்சேன். மற்ற எல்லாரும் பைசா 6 லட்சம் 5 லட்சம் கட்டினாங்க. கடவுளுக்கு இவ்வளோ காசோட எனக்கு நல்ல காலேஜ், பெரிய காலேஜில் அது சீட்டு கிடச்சதுக்கு கடவுளுக்கு கோடி நன்றி சொல்கிறேன். மரியே வாழ்க, தாயே வாழ்க, அம்மா வாழ்க.